நடுக்காலத்தில் வாழ்ந்தவர்கள். சபை வளர்ந்து கொண்டு வந்த காலத்தில் அப்போஸ்தலர்களின் உபதேசத்தில் வளர்ந்தவர்கள். இவள் பெத்துவேலின் மகள், ஆபிரகாமின் மகனான ஈசாக்கின் மனைவி. இவள் விசுவாசமான கீழ்ப்படிதல் உள்ள மருமகள். தன் மாமியின் தேவனை தன் தேவனாக ஏற்றுக்கொண்ட மோவாபிய பெண். உங்கள் முகம் இவ்வளவு சோகமா இருக்கிறது, ஏதாவது பிரச்சனையா? அப்படி ஒன்றுமில்லை. ஏன் நீங்கள் இருவர் உங்கள் கைகளில் ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஓ, இதுவா? இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திற்கான ஒரு காரணம். எனக்கும் அப்படியேதான். அது இருக்கட்டும், நீங்கள் ஏன் சோகமா இருக்கிறீர்கள்? அதை முதலில் சொல்லுங்கள். நான் ஒரு துர்பாகியமான பெண். நான் முற்றிலும் தோற்று போனவள். என் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினேன். உங்களையே இப்படி கடினமாய் பேசாதிருங்கள். நீங்கள் இப்படி பேச காரணம் என்ன? நானும் என் கணவரும் புதிய ஏற்பாடு சபையின் காலத்தில் வாழ்ந்தோம். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வளர்ந்தோம். அந்நாட்களில் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைக்கு தக்கதாக எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. மிகவும் நேர்த்தியான காரியம்தான். பின்னர் என்ன வருத்தம்? நானும் என் கணவரும் எங்கள் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை மாத்திரம் அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்தோம். பேதுரு கேட்டபோது பொய் உரைத்தோம். என் பெயர் சப்பீராள், என் கணவர் பெயர் அனன்யா. பொய் சொன்னீர்களா? என்ன ஆயிற்று அதன் பிறகு? என் கணவர் அப்போஸ்தலர் பாதத்தில் ஜீவனை விட்டார். அவரை தொடர்ந்து வந்த நானும் ஜீவனை இழந்தேன். மிகவும் பரிதாபமான நிலைதான், ஆனாலும் எச்சரிக்கையும் கூட. ஆம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வெளிப்படையாக உள்ளது. எதையும் மறைக்க முடியாது. தேவனிடத்தில் பொய் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியினிடத்திலும் பொய் சொல்ல முடியாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மிகவும் உண்மை. நீங்கள் யார்? உங்களை பார்த்தாலே மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. நான் பழைய ஏற்பாட்டை சார்ந்தவள். ஆதியாகமத்தில் நான் திருமணத்திற்காய் காத்திருந்த பெண். நான் மெசபொட்டோமியாவில் குடியிருந்தேன். நான் ஆபிரகாமின் சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாகிய பெத்துவேலின் மகள் ரெபேக்காள். கையில் என் குடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதுவா? ஒரு நாள் நான் தண்ணீர் துறவண்டையிலே ஒரு வழி பிரயாணியை கண்டேன். நான் அவருக்கும் அவர் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தேன். அந்த மனிதரோ நான் செய்த உதவியை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் ஏன் ஆச்சரியப்பட்டார்? எனக்கு ஒன்னும் புரியலையே. அவர் ஆபிரகாமின் ஊழியக்காரனாம். அவருடைய கட்டளைப்படி அவருடைய மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ள வந்தவர். அவர் வேண்டிக் கொண்டபடியே நான் அவருக்கும் அவர் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தபடியால் அவர் தேவனாலே இந்த காரியம் நடந்தது என்று உறுதி செய்து கொண்டார். கேட்கவே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதே. ஆமாம், நான் என் குடும்பத்தினர் ஆசீர்வாதத்துடன் ஆபிரகாமின் ஊழியக்காரரோடு ஈசாக்கின் மணவாட்டியாய் கடந்து சென்றேன். நான் மெசபொட்டோமியா தேசத்தை விட்டு கர்த்தர் காண்பித்த ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படிந்து வந்தேன். கர்த்தரையும் அவர் வழிநடத்துதலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையை போலதான் என் வாழ்க்கையும். நானும் கர்த்தரையும் அவர் ஜனத்தையும் தெரிந்து கொண்டேன். உங்கள் கையில் ஏன் கோதுமை கதிர்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதுதான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர ஒரு காரணம். உங்கள் வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள். நான் மோவாப் தேசத்து பெண். என் மாமி நகோமி, அவருடைய கணவர் பெயர் எலிமெலக். தங்கள் 2 குமாரருடன் பெத்லகேமிலிருந்து எங்கள் தேசத்திற்கு வந்தார்கள். அவர்களுடைய மகனைத்தான் நான் திருமணம் செய்து கொண்டேன். எங்களுடைய மாமனாரோ மரித்தார், என் கணவரும் மரித்தார், என் சகோதரின் கணவரும் மரித்தார். நாங்க 3 பெண்களும் தனித்து விடப்பட்டோம். கேட்கவே மிகவும் சோகமாக இருக்கிறது. எப்படி உங்கள் வாழ்க்கை மாறிற்று? என் மாமி பெத்லகேமுக்கு திரும்ப போவதால் என்னையும் என் சகோதரியும் தாய் வீட்டிற்கு போக சொன்னார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? என் சகோதரியோ தாய் வீட்டிற்கு போய்விட்டார். நானோ என் மாமியை விட்டு பிரியவில்லை. அவர்கள் போகும் இடத்திற்கே நானும் சென்றேன். அவர்களுடைய தேவனையே என் தேவனாக ஏற்றுக்கொண்டேன். நான் தான் ரூத். நிச்சயமாகவே நீங்கள் ஒரு பாசமுள்ள மருமகள் தான். நாங்க பெத்லகேமிற்கு சென்ற பிறகு வயல்வெளியில் கதிர் பொறுக்க சென்றிருந்தேன். நான் கதிர் பொறுக்க சென்ற வயலோ எங்களை ஆதரிக்கிற சுதந்திரவாளியான போஸ் உடையது. அவர் தான் எனக்கு திருமணம் செய்து கொண்டார். எங்கள் மகன் தான் ஓபேத். அவர் தாவீது ராஜாவின் தாத்தா. ஓ, அப்படியா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொண்ட நல்ல வழியை தேவன் ஆசீர்வதித்தார். சாதாரண பெண் நான். தேவனிடத்தில் விசுவாசமாய் வந்ததால் எந்த வயலுக்கு கதிர் பொறுக்க சென்றேனோ அந்த வயலுக்கு என்னை எஜமாட்டியாக மாற்றினார். நீங்கள் இங்கே கூடியிருக்கும் பெண்களுக்கு கூற விரும்புவது என்ன? புறஜாதியான நான் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் சட்டியின் கீழ் அடைக்கலமாய் வந்ததால் அவராலே எனக்கு நிறைவான பலன் கிடைத்தது. கர்த்தர் எந்த இனத்தார், எந்த குலத்தார், எந்த ஜாதியர் என்று பார்ப்பதில்லை. அவரிடத்தில் விசுவாசமாய் வருபவருக்கு அவர் நல்லவராகவே உள்ளார். நீங்கள் தான் தெரிந்தெடுக்க வேண்டும். தேவனிடத்தில் உண்மையாய் இருப்பதா, தேவனை வஞ்சிப்பதா?
தேவன் காண்பிக்கும் வழியா, நாம் தேர்ந்தெடுக்கும் பாதையா? தேவனை அவர் ஜனத்தோடு சேவிப்பதா, தேவனை மறந்து புறஜாதியாகவே இருப்பதா? சரியாய் தெரிந்தெடுங்கள். காட்சி 2. இவர்கள் நமக்கு மிகவும் அறிமுகமான 2 சகோதரர்கள், மோசே மற்றும் ஆரோன் அவர்களின் சகோதரி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போதும் அவர் உயிரோடு எழும்பின போதும் அவரை கண்ட பாக்கியம் புதிய ஏற்பாட்டை சார்ந்த இந்த பெண்மணிக்கு கிடைத்தது. கிழக்கத்தி புத்திரரில் பெரியவனாயிருந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்த ஒரு மனுஷனின் மனைவி. அந்த சத்தத்தை நிறுத்துங்கள், எனக்கு கேட்க இஷ்டமில்லை. ஏன் நிறுத்த சொல்கிறீர்கள்? இனிமையாக இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவரை துதிப்போம். ஆமாம், நீங்கள் இருவரும் யார்? கோபப்படாதீர்கள். நீங்கள் யார் என்று சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் எப்பொழுதும் என் 2 சகோதரர்களான மோசே மற்றும் ஆரோன் பற்றி தான் எல்லோரும் பேசுவார்கள். நீங்கள் மோசேயின் சகோதரியா? ஆமாம், நான் தான் மிரியாம், மோசே மற்றும் ஆரோனின் சகோதரி. என் தம்பி மோசே 3 மாத குழந்தையாக பெட்டியில் வைத்து நதியில் விட்ட போதும் கூட அவனுக்கு என்ன நேரிடுமோ என்று பார்க்க தூரத்தில் நின்றேன். நிச்சயமாகவே உங்களுடைய அனுபவங்கள் விசேஷமானவைகள். ஆமாம், எனக்கு அடிமைத்தனமும் தெரியும், விடுதலையும் தெரியும், ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையும் தெரியும், உயர தூக்கி வைக்கப்பட்ட நிலையும் தெரியும். கர்த்தர் செய்த மகத்துவமான அற்புதங்களை என் கண்ணார கண்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? செங்கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேலர் வெட்டாந்தரையில் நடந்த அந்த அற்புத காட்சி அப்படியே என் கண் முன் நிற்கிறது. செங்கடல் 2ஆக பிளந்து வழிவிட்ட காட்சி பயங்கரமா இருந்திருக்க வேண்டும். ஆமாம், அந்த நேரத்தில் நானும் அந்த ஸ்திரீகளோடு சேர்ந்து தம்புருவோடும் நடனத்தோடும் தேவனை புகழ்ந்து பாடினோம். அற்புதமான வாழ்க்கை. ஆமாம், ஆனால் நான் ஒரு தவறு செய்து விட்டேன். என் தம்பி மோசேக்கு விரோதமாக பேசிவிட்டேன். தேவன் அவரோடு கொண்டிருந்த உறவை கேள்வி கேட்டேன். இது ஆண்டவருக்கு சற்றும் பிரியமில்லாத காரியம் என்பதால் குஷ்டரோகத்தால் தண்டிக்கப்பட்டேன். அப்படியா? ஆமாம், ஆகவேதான் நாம் தேவனுக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது. கர்த்தரே நம்மளை உயர்த்துவார், முக்கியமான இடங்களில் நிறுத்துவார். அவரை கேள்வி கேட்க நாம் துணியவே கூடாது. சரியாய் சொன்னீர்கள். நானும் அவ்வாறு ஒரு தவறை செய்து விட்டேன். யார் நீங்கள்? என்ன நடந்தது உங்கள் வாழ்க்கையில்? நான் உத்தேசத்தில் வாழ்ந்த யோபுவின் மனைவி. மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை. 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள் என எல்லாம் இருந்தன. அடேங்கப்பா! ஆனால் ஒரே நாளில் எல்லாம் இழந்தோம். அது மட்டுமல்ல, என் கணவனாகிய யோபுக்கு உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் பருக்களால் வாதிக்கப்பட்டார். கேட்கவே மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. ஆமாம், அதை பார்க்க முடியாமல் தான் நான் யோபுவை பார்த்து தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லிவிட்டேன். யோபு என்ன சொன்னார்? பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாயே, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்றார். ஆமாம், உங்கள் சூழ்நிலை மாறினதா? நிச்சயமாகவே மாறிற்று. கர்த்தர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். எங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆகையால் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத கர்த்தர் உண்டு. கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போகின்ற சூழ்நிலை நம் குடும்பத்தில் வந்தால் பெண்களாகிய நாம் தைரியமாய் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி அதை மேற்கொள்ள உதவி செய்ய வேண்டும். சரியாக சொன்னீர்கள். ஆமாம், இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்களே, நீங்கள் யார்? புதிய ஏற்பாட்டில் எனது பெயர் 12 முறை வருகிறது. இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த சகோதரிகளில் நானும் ஒருவர். என் பெயர் மகதலேனா மரியாள். ஓ, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவோடு இருப்பது என்ன பாக்கியம்! நிச்சயமாக. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுதும் அங்கே கொல்கத்தா மலையில் இருந்தேன். அவர் உயிரோடு எழும்பும் பொழுதும் முதலில் அவரை பார்க்கும் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆமாம், கையில் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதுவா? வாரத்தில் முதல் நாள் காலையில் இயேசு கிறிஸ்துவை காண கல்லறைக்கு சென்றேன். அப்போது இந்த விளக்கை எடுத்து சென்றேன். இது ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நீங்க வைத்துள்ள அன்பை அல்லவா இது குறிக்கிறது? நிச்சயமாக. இயேசு கிறிஸ்து நான் செய்த அநேக பாவங்களை எனக்கு மன்னித்தார். எவர்களுக்கு கொஞ்சமாக மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் கொஞ்சமாக அன்பு கூறுவார்கள். எவர்களுக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகமாக அன்பு கூறுவார்கள். இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவங்களை நமக்கு மன்னித்தார் அல்லவா? நிச்சயமாக. ஆகவே இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தார். உங்களுக்கும் தருவாராக. தேவனை துதிப்போம், ஊழியக்காரரை கனப்படுத்துவோம். தேவனை எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிப்போம். நன்மையோ தீமையோ தேவனை மனதார அன்பு கூறுவோம். அவரே நம் பாவங்களை மன்னித்தவர். நேர்த்தியாய் நடவும். காட்சி 3. இவர்கள் கிழக்கத்தி புத்திரருள் சிறந்த குடும்பத்தை சார்ந்தவள். கல்தையர் பட்டணத்தை விட்டு சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார்கள்.
இவர்கள் புதிய ஏற்பாட்டை சேர்ந்தவர்கள். பெத்தானியா ஊரை சேர்ந்த இவர்களின் சகோதரன் லாசரு மற்றும் ஒரு சகோதரி மார்த்தாள். இவர்கள் பூமியின் முதல் பெண், முதல் மனைவி, முதல் தாய் மற்றும் ஜீவனுள்ளோர்க்கெல்லாம் தாயானவள். ஆமாம், நீங்கள் இருவரும் யார்? ஏன் என்னை முறைத்து பார்க்கிறீர்கள்? உங்களால் பேச முடியுமா? நீங்கள் மனித பிறவியா? உங்களை பார்த்தால் தூண் போல் அல்லவா இருக்கிறது. ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் என் கதையை காணலாம். ஆபிரகாமின் சகோதரனாகிய ஆரானின் மகன் லோத்துவின் மனைவி. கர்த்தர் சோதம் பட்டணத்தை அழிப்பதற்காக என்னையும் என் கணவரையும் என் 2 மகள்களையும் உன் ஜீவன் தப்ப ஓடி போக சொன்னார். பிறகு என்ன ஆயிற்று? எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையே பின்னிட்டு பாராதே திரும்பி போ என்பதே ஆகும். ஏன் நீங்கள் தூண் போல் நிற்கிறீர்கள்? நான் பின்னிட்டு திரும்பி பார்த்தேன், உப்புத்தோல் போல ஆனேன். மிகவும் பரிதாபமான முடிவு. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் உப்புத்தோல் போல் ஆனது என்னுடைய தெரிந்தெடுப்பு. எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை தவறவிட்டேன். கீழ்ப்படிந்திருந்தால் ஜீவனோடு வாழ்ந்திருப்பேன். கீழ்ப்படியாமை போனதினால் என் ஜீவனை இழந்தேன். சோதமின் இன்பத்தை இழக்க விருப்பமில்லாமல் பின்னிட்டு திரும்பி பார்த்தேன். எனவே ஆண்டவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்து வாழ்ந்தால் நமக்கு காத்திருப்பது ஆசீர்வாதமே. ஆமாம், இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய உபதேசத்தில் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார். உங்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னது தெரியும்? நான் தான் பெத்தானியாவை சேர்ந்த மரியாள். நான் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்தேன். என் சகோதரன் லாசரு மரித்து 4 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். என்ன பெரிய ஸ்லாக்கியம் கிடைத்தது தங்களுக்கு? ஆமாம், ஆண்டவர் என் வீட்டிற்கு வரும்போது நான் அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவர் வசனங்களை ஆர்வமாய் கேட்டேன். எனக்கு கூட சரியான வேலையை தேர்ந்தெடுக்கிற தருணம் வந்தது. என்ன காரியத்தை தேர்ந்தெடுத்தீர்கள்? இயேசு கிறிஸ்து என் வீட்டிற்கு வரும்போது என் சகோதரி மார்த்தாள் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு உதவி செய்யாததை குறித்து ஆண்டவரிடம் சொன்னபோது ஆண்டவர் நான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன் என்றே சொன்னார். உங்கள் வாழ்க்கையின் மூலம் நீங்கள் கூற விரும்புவது என்ன? தேவையானது ஒன்றே, உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நல்ல பங்கு இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவர் வசனத்தை தியானிங்கள். அதுவே உங்களுக்கு தேவையானது. ஆமாம், நீங்கள் யார்? நான் தான் பூமியின் முதல் பெண். என் பெயர் ஏவாள். நீங்கள் தான் ஏவாளா? உங்களை பார்ப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி. ஆமாம், நானும் என் கணவனாகிய ஆதாமும் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சந்நிதியில் மகிழ்ச்சியாக இருந்தோம். தேவனோடு இணைந்திருப்பது மிகவும் இன்பமாய் இருந்திருக்க வேண்டுமே. ஆமாம், ஆனால் சாத்தானின் பொய்யை நான் நம்ப தெரிந்தெடுத்தேன். தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நான் புசித்து என் கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்து தேவனோடு இருந்த உறவை விட்டு தூரம் போனோம். நம் மூவருடைய வாழ்க்கையும் எதை தெரிந்தெடுத்தோம் என்பதில் தானே இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமாம், நானும் தேவ சாயலில் தான் உருவாக்கப்பட்டிருந்தேன். ஆனால் என் சுய சித்தத்தினால் என்னை உருவாக்கினவருக்கு எதிராக நடந்தேன். என்னுடைய வாழ்க்கை உங்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. நீங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய பாதையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் நம்பிக்கை உண்டு. நீங்கள் பாதை தவறினால் சோதனையான நேரங்களில் அவருடைய உதவியை மட்டும் நாடுங்கள். கீழ்ப்படிதலா, சுய விருப்பமா, முன்னேறி செல்வதா, பின்னிட்டு பார்ப்பதா, தேவனோடு செலவிடும் நேரமா, மற்ற வேலைகளில் மூழ்கி விடுவதா? உங்கள் நோக்கம் சரியாய் இருக்கட்டும். இவர்கள் லபிதோத்தின் மனைவி, இஸ்ரவேலின் தாய் என்று அழைக்கப்பட்டார்கள். யாபின் என்னும் கானானிய ராஜா இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். இவர்கள் ஒரு தீர்க்கதரிசி, இவர்கள் ஒரு நியாயாதிபதி, இவர்கள்தான் தெபோராள். நான் கர்த்தரின் சத்தத்தை கேட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளைக்கு ஜனங்களும் பாராக்கும் கீழ்ப்படியும்படி அவர்களை ஊக்கப்படுத்தினேன். நான் யாபீனின் சேனாதிபதி சிசராவை எதிர்த்து யுத்தத்துக்கு சென்றேன். கர்த்தர் எங்களுக்கு முன் சென்றதால் நாங்கள் பெரிய வெற்றியை கண்டோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வெற்றிக்கு அடையாளமாக அவரை பாடி கீர்த்தனம் செய்தோம். நாமும் தெபோராக்களாக எழும்புவோம். கர்த்தருக்குள் வைராக்கியம் பாராட்டுவோம். வெற்றியை காண்போம். அன்பான சகோதரிகளே, இவர்கள் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். ஆகவே நாம் சரியான பாதையை தெரிந்தெடுப்போம். தேவன்